எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்ச தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, பாடல் வேலையை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நடத்த போதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரியக தேவனை ஆளுகை செய்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே, கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்ற வார்த்தைப்படி தாவீது தன் வாழ்க்கையிலே தன்னுடைய தெரிந்து கொள்ளலை தேவன் ஆதி முதற்கொண்டே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற வசனத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் அழைத்ததையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கர்த்தர் உங்கள் மேலே என்ன மேலேயும் இந்த நாட்களில் தேவனுடைய விசுவாசத்தோடு ஒரு நோக்கத்துக்காக திட்டத்துக்காக நம்மளை இந்த பூமியில் படைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நான் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை பாடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நடத்தி வந்த பாதைகள் நீங்களும் நான் இந்த பூமியில் எதற்காக பிறக்க வைத்திருக்கா என்பதை உண்மையை தெரிந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மயப்படுத்தலாம். எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் அவருடைய சித்தத்தையும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாய் காணப்படணும் சொல்லி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்த நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நல்ல விசுவாசத்தோடு கர்த்தர் மயப்படுத்தலாமே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன். உம் துதியால் என் நாவு, ஆமென், துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, உம் துதியால் நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எத்தனை பேர் நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறீர்கள்? நம்பிக்கையோடு துதிப்பேன். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் நீர்தானே, புகலிடமும் எல்லாம் நீர்தான். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதனை செய்யலாம்.
அவர் நம்பிக்கை நாயகனாகவே நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு துதிப்பேன், நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது மீறித்து மகிழும். மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் கர்த்தரே பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். குறைவின்றி குழந்தையாக, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆராதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஓ தேங்க்யூ. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு மீறித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு மீறித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும் நீதானே. நோக்கமும் நம்பிக்கையோ நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது மீறித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது மீறித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு ஆமென். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமோ நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமோ ஓம் துதியார் என் நாவு நிறைந்து இருப்பதாக. ஓம் துதியார் நாளுக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆமென். நன்றி ராஜா,
இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அவர் அறிந்திருக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கி. நன்றி ராஜா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவே ஈஸ்வரா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கருவேவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவேவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, ஆமே. சுற்றி சுற்றி சூழ்ந்து நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி கரத்த நாளைகள் நெருக்கி நடத்தின தேவன். உம் திருக்கரத்தால் தினமும் உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். நன்றாய் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர்.
நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. உங்களை என்னையும் அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். என் கருவை உடைய கண்கள் கண்டதே என்ற வார்த்தைப்படி நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை நீங்க சூழ்ந்திருக்கிறீங்க அப்பா. உடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவர்? ஆண்டவரை மையப்படுத்தலாம். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம். என்னை நீங்க நன்றாக அறிந்து செயல்படுகிற தேவன். உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற தேவன், ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிற தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரபலதன ஷகலதன பொரிகலதன ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உடைய திருக்கரத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைத்து வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தின தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே. அழியாமல் சிதைந்து விடாமல் எங்களை ஒவ்வொரு நாள் இந்த பூமியில எங்களை வாழ வைத்து எங்களை பிறக்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தின் திட்டத்தை எங்க வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கீங்க அப்பா. ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. வார்த்தையினால பூமியை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர். உடைய வார்த்தையினால் ஆண்டவரே சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது. இந்த மனிதர்களை வாழ வைத்த தேவன், அந்த மனிதர்களை வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்து எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் ஓட பலன் கொடுத்தவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு உம்மை நம்புகிற மனிதர்களை ஒருபோது புறம்பே தள்ளுவதில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தைப்படி எங்களை நடத்துகிற தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தவர், தினம் எங்களை பாதுகாத்ததுக்கு, தினம் நடத்தி வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை என்னை நடத்தி வந்த தேவன் இந்த 7வது மாதத்தை காணும்படிதான ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அதற்காக இந்த பூமியில பறக்க வைத்தது, அவரை ஆராதிக்கும்படி சிலாக்கியத்தை கத்த கொடுத்திருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தேவன், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஆமே. பாதைக்கு தேவன், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்க அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஆமே. உந்தன் அருள்வாக்கு. விசுவாசத்தோடு நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கர்த்தர் மேல கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நம்பிக்கையோடு கர்த்தர் ஆராதனை செய்யலாமே. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்துவிட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்துவிட்டே. வாக்குத்தத்தம்
செய்தவரே. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றி முடிப்பதற்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஆமென். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூக நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் உம் வசனத்தை நாங்கள் நம்புவதனால எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு ஆராதிக்கிறீங்க. ஆமென். உம் வசனம் நம்புவதால் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகிறேன் உம் சமூக நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டான். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டான். பாதைக்கு தீபம், பேதைக்கு வசனமே. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூக நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்துவிட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்துவிட்டே. வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்க விசுவாசத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாமே. ஆமென். வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, பாதைக்கு தீபம், பேதைக்கு உந்தன் வசனம். ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது
நம்பிக்கைக்கு உரியவரே. மனித வார்த்தைகள் பல நேரம் நிறைவேறாமல் போகலாம். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றாமல் கூட மனிதர்கள் கடந்து போகலாம். ஆனால் நீங்களும் நானும் நம்புகிற நம்முடைய தெய்வம், நம்முடைய கர்த்தர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவர் மாறப்போவதும் கிடையாது. உங்க வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கொடுத்தவர் பரலோக தேவன், வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் பரலோக தேவன். உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்கு தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. உடைய வார்த்தையை நம்பி ஆராதிக்க ஒரு பிள்ளை வாழ்க்கையிலும் நீ சொன்னதை நிறைவேற்றி முடிப்பதற்கு, அவர்களை நீங்க மையப்படுத்துவதற்கு, உங்களோட நாம அந்த இடத்துல மையப்படுத்துவதற்கு நீங்க உண்மையில் அவராயிருக்கீங்க. எல்லா மகிமையும் எல்லா புகழும் மக்கே நாங்கள் செலுத்துவோம். மீட்பர் இரட்சகரும் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த ஆலையில் பார்த்துக்கிற ஒவ்வொரு பள்ளிகளையும் ஆசீர்வதியும். பிதாக்கள் பரிசுத்த ஆவியான திரைய தேவன் இந்த பாடல் ஆராதனை ஆசீர்வதி, செய்திக்கு முன்ன பாடுற பாடலை ஆசீர்வதிங்க. இயற்கை கால சாதம் கரட தடையில் கிடைத்து நாம மகிமைக்காக நான் எனக்கு சிறுவனை பெருகுமுடி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வேலையிலே பங்கு வரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை உயர்த்து கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆராதனை பங்கு வருகிற பிள்ளைகள், ஆன்லைனில் கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பங்கு பெற்று காத்து கொண்டு செய்தியை வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வார்த்தையின் மூலமாக மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஆராதனையில் நாளில் ஆராதனை பாட்டு ஜெபம் ஆராதனை செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை விசுவாசிக்கிறேன். ஆராதனை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட தொடர்ந்து செய்திக்கு முன்னே பாடுற பாடலை கேட்டு ஆசீர்வதி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பழைய பாடல் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்டடைவே தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவே சென்றவனாள் எல்லாம் காத்தார் ஒரு சேதமும் வந்தணுகாமல். சென்றவனாள் எல்லாம் காத்தார் ஒரு சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவி தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி நல்ல சுகம் பெறன் தந்து தமல்ல நல்லாவியும் ஈந்து. நல்ல சுகம் பெறன் தந்து தமல்ல நல்லாவியும் ஈந்து. வெள்ள பிசாசை ஜெயம் எடுத்து சொல்லத மண் பெண்ணிலே ஒளிந்தான். வெள்ள
கள்ள பிசாசை ஜெயம் எடுத்து சொல்லத மண்பெண்ணிலே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவி தேவனி தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி உன்னோடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. உன்னோடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈதனரே. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈதனரே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவனி தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் ஜீவன உள்ள நாளெல்லாம் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஜீவன உள்ள நாளெல்லாம் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். தேடுங்கள் கண்டடைவீர் தேவனி தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் காலையில் ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையின் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையின் வேதத்தின் தியானம். நல் ஜபதூபம் எனது இன்பம் அக்கிரியைகள் செய்துழைப்பே. நல் ஜபதூபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துழைப்பே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவனி தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. நாள் முழுவதும் அவர் பின் நடக்க நேர் வழி பாதையும் காட்டிடுவார். நாள் முழுவதும் அவர் பின் நடக்க நேர் வழி பாதையும் காட்டிடுவார். தேடுங்கள் கண்டடைவீர் தேவனி தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவன் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அடுத்த வசனம் 18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த சம்பவம் நமக்கு என்ன தெரிஞ்சது? சில ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவரையும் பாகாலையும் சேவித்து இருமனமுடையவளை குந்தி நடக்கிற அனுபவத்துக்குள்ளே காணப்பட்ட இஸ்ரவேலை சீர்கேடான நிலைமையை
அவருடைய வாழ்க்கையிலுக்கான பின்மாற்ற நிலைமையிலிருந்து அவர் உயிர்ப்பிக்கப்படும்படி எலியாவை கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பினார். அங்கே போய் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி தூரம் போய் பாகாலையும் சேவிக்கிறாங்க. கர்த்தர் தெய்வம் என்று அறிந்த ஜனங்கள் இந்த நிலைமை மாற, இந்த பின்மாற்ற நிலைமை மாற, எங்கெல்லாம் உடைந்து கிடக்கிறதோ அங்கே சீரமைக்கிற வேலை தான் தீர்க்கதரிசியின் வேலை. கட்டுகிற ஊழியத்தை, உடைந்து கிடக்கிற அவங்க ஜீவிதங்களை எடுத்து கட்டுவதற்காக பலிபீடத்தை எப்படி செப்பனிட்டாரோ அதே போல் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஜீவியத்தை செப்பனிடும்படி கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவள் போய் அந்த இஸ்ரேவேலின் தலைநகர் சமாரியாவில் அந்த நாட்டுக்கு இஸ்ரேல் ராஜாவாக இருந்த ஆகாப் இஸ்ரேவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டங்களில் ஜனங்கள் எல்லாம் வழி விலகி தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆகாப்புடைய மனைவியாகிய சீதோனின் ராஜாவுடைய மகள் இளவரசி ஏசபேல். ஏசபேலினாலே கற்புள்ளவன் அர்த்தம். ஆனால் கற்புள்ளவன் பேருக்கும் ஏசபேலுக்கு சம்மந்தமே இல்லை. எதிர்மறையான ஜீவிதம். அப்படிப்பட்ட அந்த ஆகாப் மனைவியாக இருந்த ஏசபேல் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பாகாலை வணக்கம் செய்யும்படி வணங்கும்படி பின்வாங்கி அந்த மக்களை தவறான விஷயத்தை உண்மையாக அவர்களுக்குள்ளே பரவ செய்து இஸ்ரேல் ஜனங்களை சோரம் போகும்படி பாகாலை வணங்கும்படி ஒரு தவறான வழி நடத்துறதுக்கு மேலாக இதை கேட்ட ஏசபேலினுடைய ஆலோசனை ஆகாப்பும் கேட்டு இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய தூண்டப்பட்டார்கள். ஏன்னா பாகால் என்றால் வானத்தின் அதிபதி நடத்தும். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் மலையை விட பனி தான் அதிகமாக பெய்யும். ஏன்னா பனி மலைப்பிரதேசம். அது மூலமாக அநேக தாவரங்கள், விசேஷமாக திராட்சை பழங்கள், மற்ற பல வர்க்கங்கள் எல்லாமே அதிகமான விளைச்சல் பனி பெய்கிறது மூலமாக தான். அதனால் பாகால் என்றால் வானத்தின் அதிபதி. அப்போ அந்த வானத்தின் அதிபதியாக இருக்கிறவங்க பனியை பெய்யுது, நமக்களை உழவு ஆசீர்வாதத்தை செழிப்பை கொடுக்குறா இந்த பாகான்னு சொல்லி தவறான போதனை பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை, வானத்தின் பூமி அண்ட சராசரிகளை படைத்த ஆண்டவரை விட்டுட்டு கர்த்தரே தெய்வம் என்று வழிபட்ட மக்களை இந்த உலக நன்மைகளுக்காக வழி விலக செய்து இஸ்ரேல் மக்களை அதை கேட்டு சோரம் போய் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து ஆண்டவருக்கு எரிச்சலும் அவரை துக்கப்படுத்துகிற இந்த செயல்கள் மூலமாய் விடுதலை செய்வதற்கு, பின்மாற்ற நிலையை தூக்கி எடுப்பதற்கு தான் அங்கே எலியா அனுப்பப்பட்டார். இங்கே வாசிக்கிறோம், இந்த பணியின் மூலமாக தான் தேவனுடைய ஆசீர்வாதம் இஸ்ரேல் தேசத்தில் நிரம்பி இருந்ததற்கு ஒரு ஆதாரமான வசனங்களை ஆதியாகமம் 27:28 ஈசாக்கு கடைசி நாட்களை தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபை கூப்பிட்டு, என் அருகில வாப்பா அவனை ஆசீர்வதிக்கணும் ஏசான்னு நினச்சி யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஏசாட்ட தான் சொன்னார், காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடி எனக்கு ருசியில் பதார்த்தம் செய்துட்டுவான். அதுக்குள்ளே ரெபேக்கால் தன் மகனாகி யாக்கோபுக்கு அந்த மந்தையில் கண்டுக்குட்டியை அடித்து, ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து சமைச்சு அப்பாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடு அண்ணன் வருவதுக்குள்ளேன்னு சொல்லி தவறான விதத்தில் அனுப்புனதுனால அவன் சொல்கிறான், அப்பா கண்டுபிடிச்சி என்னை சவிச்சிட்டா என்ன செய்ய, சாபம் என் மேலே வரட்டுன்னு வேஷம் போட வச்ச அண்ணனை போல தம்பியை வேஷம் போட வைத்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அனுப்புகிறான். அந்த நேரத்தில் தான் யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது இப்போ வாசிமா 27:28 அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. அப்போ இந்த வானத்து பனியின் மூலமா திராட்சை ரசம், அந்த தானியங்களாம் விளையுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அடுத்து உபாகம புஸ்தகம் 33:13 யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும், சொல்லப்படும் பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கலிகளினாலும்
சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். சரி, அங்க பணியை குறித்து சொல்றார். 28வது வசனம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அவனுடைய கர்த்தர் தான் வானத்தில் பனி அழகி பெய்ய பண்ணுகிறவர், கர்த்தர் தான் தெய்வம். இந்த உண்மைக்கு மாறாக பாகால் தான் வானத்தில் அதிபதி. அந்த பேருக்கு அர்த்தப்படி இஸ்ரேல் படைகளை நம்ப வச்சு சில விக்கிரக வழிபாட்டுக்குள்ள நடத்திட்டான். இதனால தேசம் சாபத்தில் கிடக்குது. தேசம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால பலவிதமான தீமைகள் நிரம்பி கிடக்கிறது. இதனால தான் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் எலியாவை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை எச்சரிப்பாக கொடுக்குறார். எந்த மட்டும் 2 வருஷம் இருப்பீங்க, குத்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை ஆராதனை செய், பாகால் தெய்வமான பாகாலை சேவிங்க என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். கொடுத்துட்டு தான் அவர் அதுக்கு அடுத்து இந்த பலிபீடங்களை செட் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிப்பதற்காக அங்கே அவர் கர்த்தருடைய பணியை அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு முன்னதாக திஸ்பியனாகிய எலியா என்றால் அவன் திஸ்பியனா சிறைப்பட்டவன் இல்லைன்னா சிறையாளின்னு அர்த்தம். வாழ்க்கையில் குடும்பம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அவருடைய பரம்பரை இதை பற்றி சொல்லப்படலை. ஆனாலும் திஸ்பியன்னா அவன் சிறைப்பட்டவன், குடும்பம் மற்ற எல்லா சூழ்நிலைகளை இழந்தவன். ஆனாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்காதவன். எல்லாம் இருந்தவர்கள் பாகாலை சேவிக்கிறார்கள். எல்லாம் இழந்தாலும் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை இழக்காத எலியா கர்த்தரே தெய்வம் என்று விசுவாச சவால் விடுகிறான், தைரியம் சொல்லுகிறான், அங்கே ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறான். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதும் பொன்னும் பொருளை வைத்து கர்த்தரே தெய்வம் என்று அறிந்தவர்கள் கூட இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காக, உலகத்தின் வாழ்க்கைக்காக ஆண்டவரை மறுதலித்து விக்கிரக ஆராதனைக்குள் வாழ்கிற வாழ்க்கையை போல ஒப்புமையாக வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலத்திலே கர்த்தருக்காக எழும்பின வாழ்ந்த விசுவாசம் உள்ள எலியா ஒரு சிறையாளி, ஒரு சிறைப்பட்டவன், எல்லாவற்றையும் இழந்தவன். ஆனால் கர்த்தர் மேல் இருக்க விசுவாசத்தை இழக்காதவன். இஸ்ரேல் ஜனங்கிட்ட போய் சொல்றார், பாகால்னா வானத்தின் அதிபதியா? இப்போ வானத்தின் அதிபதியா இருந்தனால இப்போ பனியும் மழையும் பாகால் தான் பெய்ய பண்ணுவாளா? இப்படி நம்ப வச்சு தவறான விதத்தில் கர்த்தரை விட்டு மறுதலிச்சு பாகாலை சேவிக்க வச்ச இஸ்ரேல் ஜனங்களே, கர்த்தர் தெய்வம்னு அறிஞ்ச பிறகும் பாகாலையும் வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இருமனமாக குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமான கர்த்தரை ஆராதிங்க, பாகால் தெய்வமான பாகால் ஆராதிங்க சொல்லி ஒரு சவால் விட்டவர். எல்லாரும் என் கிட்ட வாங்கன்னு சொன்னார். ஒரு பலிபீடத்தை செட் பண்ணிட்டார். 12 கோத்திரங்களுக்கு 12 கற்களை எடுத்து ஒரு காளையை வெட்டி துண்டிச்சு அந்த பலிபீடத்தில் வச்சுட்டு 450 பேர் பாகால் தீர்க்கதரிசிகள், நீங்கள் ரொம்ப பேராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் முன்னாடி போய் பலி செலுத்துங்க, காலமே தொடங்கி உங்கள் பாகாலை கூப்பிடுங்க. அப்படி ஃபஸ்ட்டு சாய்ஸ் அன்றைக்கு இருக்கிற பாகாலின் பூசாரிகளுக்கு கொடுத்தாங்க. அவன் காலமே தொடங்கி மாலை வரைக்கும் சன்னதை சொல்லி பார்த்தா ஒரு பதில் வரல. எலியா கேட்குறாரு, என்ன அவங்க பாகால் அவன் நித்திரையாக இருக்கிறாரா, ரெஸ்ட் எடுக்கிறான்னு கேட்டு சரீரத்தில் ரத்தம் சிந்து வரைக்கும் சரீரத்தை கீறினாங்க, ரத்தம் சிந்துனாங்க, ஒரு பதில் வரல. ஆனால் ஒரு கண்டிஷன், நீயே எடுத்து தீயை மூட்டக்கூடாது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை பட்சித்தாதான் நாங்கள் கர்த்தர் தான் தெய்வங்களை நிரூபிப்போம். தெய்வம் உண்மையான தெய்வமானா வானத்திலிருந்து அக்கினி இறங்க சொல்லு, நீ தீ மூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார்.
ஆனால் விடிய விடிய அவங்க சொன்னதை சொல்லியும் காலமே தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு பதிலே வரல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் கடந்து வருவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை அவங்களுக்கு முன்னாடி நடத்திற்கு முன்னதாக எலியா எங்கெங்கிருந்து பிரயாணப்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, சிறைப்பட்டவன் இருந்த இடம் எப்படிப்பட்டனா 17:2 18வது அதிகாரத்தை நம்ம சந்திப்பதற்கு முன்னாடி கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி எலியாவின் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் 17வது அதிகாரத்தில் கடந்து போகிறார். 17:2 பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்க கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டீரு. இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, ஆகாப்பிட்ட போய் தைரியமா சொல்லிட்டாரு, என் வார்த்தை இல்லாமல் பனியும் மழை பெய்யாது, உன் பாகால் தான் தெய்வம்னா இங்கே பெய்ய வை, மழை பெய்ய வை, பனியை பெய்ய வை. 3 வருஷம் அடைச்சி வச்சுட்டார் ஆண்டவர். எலியா சொல்ல கேட்டு ஆனால் இஸ்ரேல் தேசத்தோட உலகமெங்க அடைச்சிட்டார் ஆண்டவர். எங்கும் பயங்கரமான பஞ்சம், கொடிய பஞ்சம். இப்படிப்பட்ட காலத்தில் எலியாட்ட சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, யோர்தான் பக்கத்தில் கேரியத்தில் போய் ஒளிச்சுக்க அப்படிங்கிறார். யோர்தான்னா மரணம், கேரியத்துனா இடுக்கம். எலியா தங்கி இருக்கிற இடம் எந்த இடம்னா யோர்தான்னா மரணம், இங்கிட்டு இடுக்கம். இங்கிட்டு திரும்பினா இடுக்கம், இங்கிட்டு திரும்பினா மரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலியாவை கொண்டு நீ அங்கே போய் ஒளிஞ்சிருங்கிறார். அடுத்த வசனம் படிமா. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் சொல்லப்பட காகம்னு தொழுது முடிச்சல அந்த வாஸ்து. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அந்த காகம்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டு கருப்பாக இருந்தால் காகம்னு சொல்லி மொழிபெயர்த்துட்டாங்க. உண்மையில் அது காகம் கிடையாது. அன்றைய காலத்தில் அந்த ஒரு அப்பம்னா 1.5 அடி அகலம் உள்ளது, நீளம் உள்ளதான். அதை போய் எப்படி காகம் கொண்டு வர முடியும்? கழுகை போன்ற ஒரு கருப்பு என ஒரு பறவை, ஆனால் கழுகு கிடையாது. அது ஒரு கழுகு சைஸ் உள்ளது பறவை தான். அது கருப்பாக தான் காகம்னு மொழிபெயர்ச்சிட்டாங்க என்று எபிரேய ஆக்கியோன் அந்த ரபிமார்கள் அந்த அந்த மொழிபெயர்ப்பு சொல்லும்போது பல மொழிபெயர்ப்புகளை நம்ம மொழிபெயர்ப்பு காகம்னு சொல்லப்பட்டாலும் ஆனால் உண்மையான அர்த்தம் அது காகம் அல்ல, கழுகு சைஸ் போன்ற ஒரு பறவை. அது எலியாவுக்கு அந்த அவ்வளோ பெரிய அப்பத்தை இறைச்சி கொண்டு அவனை போஷித்தது. சரி, இப்போ அவர் தங்கியிருக்கிற இடம் இங்கிட்ட திரும்பினா யோர்தான் மரணம், இங்கிட்ட திரும்பினா இடுக்கும். இதுக்கு நடுவில் தான் ஒரு தேவன் மேல் விசுவாசமாக வாழுகிற எலியா இடுக்கத்தின் மத்தியிலையும் மரணத்தின் மத்தியிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து அவர் எங்கே அனுப்புகிறார் ஆண்டவர்? சில நாட்கள் கழிச்சு முடியுமா? தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. கொடிய பஞ்சமா இருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். சீதோனுக்கு அடுத்து சாரிபாத்துனா சீதோன் ராஜா தான் 16:31 படிமா. 1 ராஜா 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. அப்போ ஏசபேல் பாகால தெய்வமா வழிபடுகிற சீதோனி ராஜா மகா. அந்த சீதோனுக்கு அடுத்து சாரிபாத்துக்கு போனார். இங்கே இடுக்கமும் மரணம், அங்கே சாரிபாத்துனா
அங்கே படைகள் பதுங்குகிற இடமா. இவங்க படைகள்லாம் அங்கே தான் பாதுகாப்பு பதுங்கி வச்சிருப்பாங்க. இப்போ யோர்தான்னா மரணம், ஏரியத்தினா ஒரு இடுக்கமும் மரணத்தை விட்டு தப்பிச்சு அவன் எதிராளியை தங்குகிற இடத்திலேயே ஆண்டவர் அனுப்புகிறார். சொல்கிறாரு, அங்கே போய் தங்கியிரு. நினச்சிருப்பார் எலியா, இந்த யோர்தானையும் கேரியத்தை கடந்துருவோம், அதுக்கடுத்து ஆண்டவர் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து போக சொல்கிறாருன்னா அது படைகளே தங்குகிற இடம். எதிராளியே அங்கே தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளையே உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை, இந்த இடுக்கத்தை விட்டு தாண்டி போனால் மரணம், அதை தாண்டி போனால் நம்ம எதிராளிகள் தங்குகிற இடம். நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்ம எவ்வளவு இடுக்க இருந்தாலும் மரணம் இருந்தாலும், நம்மளை மரண சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும், நம்மளை சுற்றி எதிராளிகள் ஒரு பாளையமாக தங்கி இருந்தாலும், நம்மளை ஆண்டவர் நம்ம நடத்துகிற விதம், தேவன் மேலே விசுவாசமாக இருந்த எலியா இந்த பாதையில் தான் கர்த்தர் நடத்துகிறாரு. வாசிக்கலாமா? அடுத்து தொடர்ந்து படி. அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கு ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியில் மடியிலிருந்து எடுத்து, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செல்லவிழுந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவிழுந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்படியாய் அந்த ஏழை விதவை நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவள், அவளுக்கு தோட்டந்தோரை காடெல்லாம் இருந்திருக்கு. அந்த பஞ்ச காலத்தில் அவளுக்கு விவசாயம் குறைவு, அங்கே ஆகாரம் இல்லை, அவ்வளோதான். நான் வேதை சொல்லப்பட்டபடி அவள் ஏழை விதவை கிடையாது. நிறைய வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் விளக்க அநேக மொழிபெயர்ப்பில் சொல்லப்படும் போது அந்த பஞ்ச காலத்தில் குறைவு இருந்தது. கர்த்தர் அவளை கொண்டு எலியாவை கொண்டு ஆசீர்வதித்தார். அப்போ எலியா வாழ்கிற வாழ்க்கை ஒரு பக்கம் யோர்தானை கடந்தா மரணம், அதுக்கடுத்து இடுக்கம், அதுக்கடுத்து எதிராளிகள் பதுங்குற இடம். இந்த சூழ்நிலையில் தான் எலியா சுகமாக தேவனுடைய பாதுகாப்பில் ஊரெல்லாம் பஞ்சம், ஆனால் இவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற அந்த ஏழை விதவை, எலியா, எல்லா வீட்டார் அனைவர், இவங்க எல்லாமே பாதுகாப்பாக திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், ஒரு வேளை எல்லாம் இழந்தும் தேவன் மேலே விசுவாசமாக இருந்த எலியா பல ஆபத்து சூழ்நிலை கடந்து வந்தால் கர்த்தர் பாதுகாத்தார், அவனை போஷித்தார், அற்புதமாக நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தந்து 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 18:1 படிமா, 18:3,
ஆனபடியால் 18:1 படி. அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். 17 அடைச்சாரு, 18 மழை வரணும்ப்பா. இதுக்கிடையில பலிபீடத்தை செப்பனிடணும். ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் தான் தேவனை அறிய வைக்கணும், உண்மையை அறிய வைக்கணும். எலியா எல்லா மக்களை கூப்பிட்டு முதலாவது பாகாலை வழிபட்ட பூசாரி 450 பேரை நிறுத்தி, எங்கிட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை நிறுத்தி ஒரு பரீட்சை வைக்கிறார். பரீட்சை வச்சு அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லாரும் அதிகமான பேராக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் முன்னாடியே என்ன செய்யுங்க, அந்த பலி செலுத்த ஆரம்பிங்க. ஒரு காலை எடுத்துட்டு தெரிஞ்சு எடுத்து பலி செலுத்தி பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பலிபீடத்தில் இருக்கிற காலையை பட்சித்துட்டா நீங்கள் சொல்கிறத நம்புகிறோம், இல்லைன்னா நாங்கள் கர்த்தரே தெய்வம் நிரூபிக்கிறோங்கிற ஒரு சவால் விட்டு முந்தி அவர்கள் காலமே தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் சன்னதத்தோடு ஒரு பதில் வரலை. அதனால் உங்கள் வேலை முடிச்சு, உங்கள் ஆப்ஷன் முடிச்சு, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றேன் சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 18, 36, 37, 38 வசனங்களில் பலிபீடத்தை செப்பனிட்டு காலையே துண்டிச்சு பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, நீர் எங்கள் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும் உங்களுடைய வார்த்தையின்படி இதெல்லாம் செய்தேன் என்று இந்த அறியும்படிக்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்குங்க ஆண்டவர். கேட்டாருன்னார். பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வந்தது. காலையில் மண்ணை தண்ணியெல்லாம் பட்சித்து போட்டது. ஒரு தண்ணீரை கொண்டு அக்கினி அணைக்கிறதுக்கு பாலாக இயற்கைக்கு மாறா அக்கினி தண்ணீரை பட்சித்தது. இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் மோங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போ 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் இந்த 39வது வசனத்துக்கு வரும்போது வாசிமா, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இங்க பாருங்க, பாகால் தெய்வம்னு நம்ப வச்சிருந்த அந்த ஏசபேல் ஆகாப்புக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் பாகால சேவித்த அத்தனை மக்களும் கர்த்தர் தான் தெய்வம் என்று பரலோகத்திலிருந்து இறங்கின அந்த அக்கினி ஆனது அந்த காளைகளை பட்சித்து அந்த பலிபீடத்தில் இறங்கின அக்கினி மூலமாய் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கால் படியிட்டு ஆர்ப்பரித்து ஆராவரித்தார்கள். அடுத்து 30 படிமா. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அவர்கள் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். இந்த செய்தியின் மூலமாய் அந்த கேரியத் ஆற்றின் இடுக்கத்துக்குள்ள யோர்தானை கடந்து எதிராளிகள் தங்குகிற படையாய் இருக்கிற சாரிபாத்தெல்லாம் கடந்துட்டு ஒரு பெரிய விசாலம், கீசோன்னா ஒரு விசாலமான இடத்துக்கு ஒரு நெருக்கத்தை சந்தித்த எலியா ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் அந்த எதிராளிகளாக முறியடித்து மரணத்தெல்லாம் வென்று எதிராளிகளை தூர்க்கடித்து கர்த்தரே தெய்வம் என்று இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் அறிய வச்ச நிரூபித்தார். அதுக்கடுத்து இந்த 18வது அதிகாரம் கடைசியில் ஆகாப்பை பார்த்து சொல்ற 3 வருஷம் அடைக்கப்பட்ட வானம் இப்போ அக்கினி இறங்கின பிறகு மழை வந்துருச்சு. அவர் அக்கினியை இறக்கி அடைக்கப்பட்ட வானத்தை திறந்து விட்டார். கடைசி வசனம் பார்ப்பான், கடைசி 2 வசனத்தில் வாசி. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டாக ஆகாபுக்கு முன் ஓடி போனான். நம்முடைய பிள்ளைகளை கேட்கிறவர்கள் 17வது அதிகாரம் எலியாவின் விசுவாசம், கர்த்தர் தான் தெய்வம். 18வது அதிகாரம் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட வானத்தை திறந்து அவர் மழை பெய்யும்படி 3 வருஷத்துக்கு பிறகு மழை பெய்யும்படி ஜெபிச்சார். மழை பெய்தது. கர்த்தரே தெய்வம் என்று அந்த ஜனங்கள் அறிந்து மோங்குப்புற விழுந்து கர்த்தர் தெய்வம் என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். கர்த்தரே தெய்வம் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
19வது அதிகாரத்துக்கு வரும்போது ஏசேபேல் மறுபடியும் எலியாவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டது போல உன்னையும் கொண்டு ஓடுவேன். வாசிமா 19:1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசேபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாததே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த சம்பவத்தை சூறை செடினா ஒரு விஷம் நிறைந்த செடியாம். எங்க அந்த காற்றை அடித்தால மனுஷங்க மயங்கி விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் சாவை விரும்பி சங்கீதம் 120:4 அந்த சூறை செடியை வந்து எரிகிற அக்கினி தலையில் போடுவாங்களாம். அதனால இந்த சூறை செடி யாரு பார்த்தாலும் வெட்டி அதை எரிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட செடியை கீழே போய் படுத்திருக்கிறார். மரணத்தை விரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார். அப்போ அந்த ஊழியெல்லாம் நிறைவேற்றின பிறகு ஏசேபேல் அவன் சொன்னான், எல்லாரையும் கொன்றது போல உன்னை கொண்டு பரியாசம் பண்ணப்பட்டு பலராலே ஒரு தெய்வ பிள்ளைகளை ஜனங்களாலேயும் நெருக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சொல்ற முற்பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் கிடையாது. இந்த ஊழியத்தெல்லாம் வெற்றிகரமாக நடத்துகிற பிறகு பலரால் பல சூழ்நிலைகளால் நெருக்கப்படும் போது ஏசேபேலும் விரோதமாக எழுப்பி கொலை செய்யணும் திட்டமிடுறார். அப்போ பல சூழ்நிலைகளை கடந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா முற்பிதாக்களை பார்க்கல நல்லவன் கிடையாது அப்படின்னான்னு அப்படிப்பட்ட மகிமையை ஆண்டவர் அப்படிப்பட்ட காலங்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பெல்லாம் விரும்புகிறார். அந்த மகிமையை விரும்புகிறார். முற்பிதாக்களை பார்க்கலாம் ஆண்டவர் சொன்னார், மோசைக்கே போல உன்னையும் தானப்பா நடத்தியிருக்கிறேன். அந்த மகிமையான பாதுகாப்பை அந்த எதிராளி மத்தியில் எவ்வளோ சூழ்நிலைகளை பாதுகாத்து வந்து இந்த ஏசேபேல் கரத்து பயந்து எதுக்கு போய் ஓடி ஒளிகிற போய் பதுங்கிறான். தூதன் போகிறாங்க, அப்பம் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிட்டு மறுபடி படுக்கிறான். தட்டி எழுப்பி இந்த போச்சனத்தை பலத்தினாலே 40 நாள் ஒரே பருவதம் வருகிறான். அங்கே போய் கெபிக்கில் ஒளிகிறான். அங்கே போய் கர்த்தருடைய தூதனாண்டவர் சொல்கிறார், நீ வெளியே வா. ஆண்டவரா இயேசு தூதனுங்கிற வார்த்தையில் கர்த்தரா இயேசு வெளியே வா, உனக்கு இங்கே என்ன வேலை? பெரிய பலத்தை காட்டு வந்த இடி முழக்க வந்தது. மோசையின் நாட்களில் வந்தது போல இடி முழக்க வந்தது, மின்னல் வந்தது, பூமி எதிர்ச்சி வந்தது. அதெல்லாம் கர்த்தர் இல்லை. மெல்லிய சத்தத்தோடு கர்த்தர் பேசினார். அவன் சொன்னான், நான் எல்லாரை விட நான் நல்லவன் கிடையாது. எல்லா தீர்க்கதரிசி நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன். பாகால முத்த செய்யாத 7000 பேர் இருக்காங்க, பாகால வணங்காத என்று சொல்லிட்டு வெளியே வா. நீ போய் சீரியாவில் ஒரு ஆசைகளையும் இஸ்ரவேலில் ஒரு எகுவையும் ஓ ஸ்தானத்தில் ஒரு எலிசாவையும் கொண்டுட்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு ஒரு ஆலோசனை. 19வது அதிகாரத்தில் 11 படிமா. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய்
கேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகி யெகுவே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊராரான சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகு கொன்று போடுவான், யெகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்க்காலும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். 1000 பேர், நீ மாத்திரம் இந்த பாடுகளை சந்திக்கலப்பா, இன்னும் 7000 பேர் இருக்காங்க அப்படி சொல்லி அவனை தைரியப்படுத்திட்டு அடுத்து 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் வரும்போது அங்கே ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ளுகிறார். 2 ராஜாக்கள் வரும்போது அவனுடைய ஊழியை நிறைவேற்ற பிறகு கர்த்தர் அந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். கில்கால் அப்படின்னா சுழல் காற்று. அதுக்கடுத்து பெத்தேல் 2வது இடம் அப்படின்னா தேவனுடைய வீடு. 3வது அது சொல்றாரு யோர்தான். வாசிபத்தோடு படிமா. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார். சுழல் காற்று. 2வது பெத்தேல் தேவனுடைய வீடு. எரிகோ அப்படின்னா வெற்றியின் இடம், பேரிச்ச மரம். அடுத்து யோர்தான் மரணம். இப்போ எலியா என்ன செய்தார்? சுழல் காற்றில் அவர் தேவனுடைய வீட்டிலிருந்து மரணத்தை வென்றவராக பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்போ இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவை அவர் அப்படியே எதிராளி கையில் மடிய விடலை. ஆண்டவர் இந்த பூமியில் செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றி ஆண்டவரோட மோசையை போல அந்த அந்த யாத்ராமத்தில் ஆண்டவர் அந்த மகிமையை பார்க்க வைத்தார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றி அந்த மகிமையான அனுபவத்துக்கு நேராக கொண்டு வந்து அவனை சுழல் காற்று மூலமாய் அவர் மரணத்தை வென்று ஜெயமாக ஏறி போனார் தேவராட்சியத்தில். தேவனுடைய பிள்ளைகளே, எளிய கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற தேவ மனித மாத்திரமல்ல, எல்லாத்தையும் இழந்தாலும் தேவன் மகிழ வைக்கிற விசுவாசத்தை இழக்கலை. எல்லா நெருக்கங்களும் வந்தது, மரண சூழ்நிலை வந்தது, எதிராளி பதுங்கு குழியிலையும் மத்தியில் தான் சுகமாக இருக்க வச்சார். அவன் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். அவரை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை அவன் எதிராளியாக இருந்து செயல்பட்ட இயேசபேல் அந்த மரண எச்சரிப்பு கொடுக்கும்போதும் அவனுக்கு விரோதமாக செயல்படும் போதும் கர்த்தர் எலியாவை தைரியப்படுத்தி அவனை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றி இந்த பூமியிலே அவர் வெற்றிகரமான ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைத்தது மாத்திரமல்ல, மகிமைய தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீசலுக்கு முன்பாக மேகங்கள் நடுவே எழுந்தருளி போனது போல எலியாவும் சுழற்காற்றின் மத்தியிலே தேவனோடு கூட தேவ ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சுழற்காற்றில் அவர் தேவனுடைய வீட்டிலிருந்து மரணத்தை வென்றவராக ஜெயமாக வெற்றி எரிகோ வெற்றி சிறந்த மனிதனாக அந்த பூமியில் மரணத்தை ஜெயிச்சு தேவ ராஜ்யத்தில் உள்ள பிரவேசித்தார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த பூமியில் எதை இழந்தாலும் விசுவாசத்தை, தேவனுக்கு விசுவாசத்தை இழந்து விடாதீங்க. பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், அது மத்தியில் கர்த்தர் அவனை சுகமாய் தங்க பண்ணினார். ஆண்டவர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிக்க வைத்தார். அவனுக்கு விரோதமாக அந்த எல்லா எதிராளிகளும் முறியடித்து ஜெயமாக தேவராட்சியத்தில் பிரவேசிக்க வைத்தார். இந்த செய்தியின் மூலமாக நீங்களும் நானும் கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசிக்கிற கர்த்தராகிய ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனை பாடு சோதனை வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றி தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவை கத்தரி சோத்திரி, என் முழு உள்ளமை கத்தரி பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரி சோத்து கத்தரி செய்த சகல பகர் மறவாதி. திராய் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவன் அளித்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். தேவன் முகத்தை பிரசன்னமாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.